ஆக இந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு 5 பாடங்களை மாற்ற நாம் கற்றுக்கொண்டு இந்த செய்தியை முடிக்க விரும்புகிறேன். 5 காரியங்கள். முதலாவது காரியம், அவர் சத்தியத்திற்காக வந்தவர். சத்தியத்தை பேசும்படியாக நானே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் பிரகடனம் செய்தாரே, அந்த தேவாதி தேவன் சொல்லுகிறார், நான் சத்தியத்திற்கு வந்தபடினாலே நீங்களும் சத்தியம் உள்ளவர்களாக இருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல நாம் பார்க்கிறோம், அவர் சத்தியத்திற்காக நின்றதாக நாம் பார்க்கிறோம். யோவான் எழுப்புவேன் என்றார். 3 நாட்களுக்குள்ளாக எழுப்புவீரோ? அப்போ அங்க ஒரு சத்தியம் பிரகடனம் செய்யப்படுகிறது. ஆலயம் ஏரோது ராஜா கிட்டத்தட்ட 46 ஆண்டுகளாக அதை புதுப்பித்தார். 14 ஏக்கரில் இருந்த ஆலயம் அது டபுள் போர்ஷனாக 28 ஏக்கராக மாற்றினார். அதை இவங்க நினைச்சிட்டாங்க, இந்த வேத வாக்கியங்களின்படி என்னுடைய ஆலயத்தை இடித்து போடுங்கள், அது திரும்ப 3ஆவது நாளிலே திரும்ப கட்டி எழுப்புவேன் என்று சொல்லி, அதை எதற்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டது என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்தான் ஆலயம். ஒரு இடத்துல சொல்லுவார், நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் கர்த்தருடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறது என்று அறியாதிருக்கிறீர்கள் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 3:14 நாம் வாசிக்க முடியும், எடுக்க வேண்டாம். ஆக அப்படியாக நாம் தான் தேவனுடைய ஆலயம், நாம் தான் தேவனுடைய சத்தியமாக இருக்கிறோம். ஆண்டவர் சத்தியத்தை வெளிப்படுத்தின விதமாக இந்த ஆலயத்தை இடித்து போடுங்க, 3ஆவது நாளிலே திரும்ப நான் கட்டி எழுப்புவேன் என்று சொல்லி அங்கு ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். அந்த ஆலயம் எதற்கு ஒப்பிட்டு சொன்னார் என்றால் அவருடைய சரீரம். ஆனால் யூதர்களோ, என்னங்க 46 ஆண்டுகளாக கட்டின இந்த ஆலயத்தை இடித்து போட்ட திரும்ப கட்டி விடுவாரா? இல்ல, அவருடைய சரீரத்தை குறித்து அடக்க மொழியாக அல்லது அவருடைய எடுத்துக்காட்டாக அங்கு அறிவித்தார். அதே விதமாக இன்றைக்கும் நாமும் கூட உயிர்ப்பிக்கப்பட போகிறோம். இந்த மேனி ஒருவேளை அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு நாம் ரட்சிக்கப்பட்டு இருப்போம் என்றால் நமக்கு இன்னொரு மேனி கொடுக்கப்படுகிறது. ஆக முதலாவது இந்த சத்தியத்தை அவர் சொன்ன விதமாகவே, அவர் அறிவித்த விதமாகவே, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் அறிவித்த விதமாகவே அவர் உயிர்த்தெழுந்தார். எதற்கென்றால் இந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று. இன்றைக்கு இந்த ஆலயம், நாமே தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். இந்த ஆலயத்துல தேவனுடைய சத்தியம் நிலைத்திருக்கிறதா? அப்படி நிலைத்திருக்குமே என்றால் உண்மையாக நம்முடைய கிரியைகள் வித்தியாசமா இருக்கும். இதுவரைக்கும் இந்த சத்தியத்துல நான் நிற்கலாம் தவிர, இதுவரைக்கும் உடைய நீதியில நிற்கல, இதுவரைக்கும் உடைய கட்டளையின்படி நிற்கல, இதுவரைக்கும் உடைய வார்த்தையின்படி நான் நிற்கல. இனியாவது இந்த சத்தியத்தின்படி நீர் அறிவித்தீர்கள் அல்லவா, 3ஆவது நாளிலே திரும்ப உயிர்ப்பிக்கப்படும் என்று சொல்லி, அந்த விதமாக உம்முடைய சத்தியம் எனக்குள்ளாக கிரியை செய்யட்டும். முதலாவது பாயிண்ட், சத்தியத்தின்படி நாம் நடக்க நமக்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. 2வது காரியம், ரோமர்கள் நிருபம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ரட்சிப்பு உண்டாக கர்த்தர் திரும்ப உயிர்த்தெழுந்தார். முதலாவது சத்தியத்திற்காக அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் சொன்ன சத்தியத்தின்படி 3ஆவது நாளிலே அவர் உயிர்த்தெழுந்தார். 2வது காரியம், அவர் ரட்சிப்பு உண்டாக மரித்து உயிர்த்தெழுந்தார். வாசிங்களேன், என்னவென்றால் தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். ரட்சிப்பு முக்கியமானது. உன் இருதயத்தில் விசுவாசித்து தேவன் இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று சொல்லி நம்முடைய இருதயத்தில் விசுவாசித்து, அநேகர் எப்படிங்க எழுப்பப்பட முடியும்? எப்படிங்க வந்தாரு? இல்ல, ஆண்டவர் எழுப்பப்பட்டார். இயேசு கிறிஸ்துவின் வல்லமைகள் அந்த இடத்துல செயல்பட்டது. இட் இஸ் தி ஃபேக்ட். அது உண்மை. அது ஃபண்டமெண்டலான, ஃபவுண்டேஷனான, பேஸான ஒரு காரியம். ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டியது
இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தப்பட்டது போல நானும் உயிர்த்தெழுவேன் என்கிற நிச்சயம். அப்போ நாம் என்ன செய்யணும்? ரட்சிப்பு உண்டாக இருதயத்துல விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவரே, நீர் எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்க, நான் உயிர்ப்பிக்கப்பட நீர் அந்த விதமான ஒரு பாதையில கடந்து சென்றேன். அந்த விதமான கிருபை எனக்கும் தாரும். இந்த ரட்சிப்பு உண்டாக என்று சொன்னாரே, இந்த ரட்சிப்பு நாம் பெற்றிருக்கிறோமா? எப்படி பெற முடியும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அன்றைக்கு குருவியை குறித்து பார்த்தோம் அல்லவா? அதற்காக இன்னொரு குருவி ரத்தம் சிந்தி அதனுடைய ரத்தத்தை பறக்கிற குருவின் மேல் அது தெளிக்கப்பட்டு பறக்கிறது போல இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கிறது என்று வேதம் சொல்கிறது. நம்மை பாவம் இல்லை என்று சொல்லுவோம் என்றால் நம்மை நாம் வஞ்சித்துக் கொள்கிறவர்களாக இருப்போம். ஆனால் பாவங்களை அறிக்கை செய்வோம் என்றால், இன்றைக்கு இந்த பாவ அறிக்கை எல்லாம் அது அந்த நாட்களுக்குரியது என்று ஒரு சிலர் சொல்லுகிறாங்க. ஆனால் இல்ல, ஒருவேளை தவறுதலாக ஏதாவது பாவம் செய்திருப்போம் என்றால் மன்னிச்சிருங்க என்று ஒரு நல்ல வார்த்தையை சொல்லுவோம் என்றால் அந்த மன்னிப்பு நிரந்தரமானது. அதைத்தான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பாடம். அங்க இன்னும் ரட்சிக்கப்படல, இன்னும் இயேசு கிறிஸ்துவை முழுமையாக விசுவாசிக்கல அப்படின்னு நினைப்போம் என்றால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, ரட்சிப்பு உண்டாக அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார் என்கிறதை நீ விசுவாசித்தால் கண்டிப்பாக இந்த ரட்சிப்பு நமக்கு வருகிறது. நாம் எல்லைய பேஸ்ல வந்தபடினாலே ரட்சிப்பு முக்கியமானது. அந்த எப்படியாக அன்றைக்கு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி ரத்தம் சிந்தப்பட்டதோ, எபிரேயர் 9:22 வாசிக்கிறோம், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை. ஆக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது. நான் இன்னும் பாவத்தில் இருக்கிறேன், இன்னும் அக்கிரமத்தில் இருக்கிறேன், இன்னும் பழைய காரியங்கள் நான் செய்து கொண்டிருக்கிறேன், இன்னும் பழைய விதமாக பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுவோம் என்றால், ஆண்டவரே இன்றைக்கு உயிர்த்தெழுந்த வல்லமை எனக்குள்ளாக செயல்படுவதற்கு என் பாவங்களை நான் அறிக்கை எடுக்கிறேன். முதலாவது தேவனிடத்துல சரி செய்து கொள்வோம். இடத்துல நான் கேட்கிறேன், ஆண்டவரே இன்னும் யார் இடத்துல நான் போய் சரி செய்து கொள்ள முடியுமோ அப்படியாக சரி செய்து கொள்வோம் என்றால் ரட்சிப்பு நமக்கு நிச்சயம். இந்த ரட்சிப்பு எங்கு கொண்டு செல்கிறது? நம்மை நித்தியத்திற்குள்ளாக கொண்டு செல்கிறது. ஆண்டவர் உயிர்த்தெழுந்தது போல நம்மையும் உயிர்த்தெழ செய்வார். இது அந்த நாளிலே மாத்திரமல்ல, இன்றைக்கும் அவர் பேசிக் கொண்டிருக்கிற தெய்வமாக இருக்கிறபடினாலே உயிர்த்தெழ செய்கிற தேவன் நம்மை என்றென்றைக்கும் நிற்கும்படியாக செய்கிறார். இரண்டாவது காரியம் சால்வேஷன், ரட்சிப்பு. மூன்றாவது காரியம், ரட்சிக்கப்பட்ட பிறகு சுவிசேஷத்தின் முக்கியம் நமக்கு தெரிய வேண்டும். இதோ ரட்சிக்கப்பட்டேன், ஆண்டவரை விசுவாசித்தேன், நான் அறிக்கை செய்தேன், நான் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டேன், அதோடு நின்று போகாமல் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக நாம் ஒவ்வொருத்தரும் தயாராகுவோம் என்றால் அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 25, 26, 27 அந்த வசனங்களை நாம் வாசிப்போம் என்றால் சுருக்கமாக சொல்கிறேன். பேதுரு கர்த்தருடைய வல்லமை பெற்றுக்கொண்ட பிறகு தைரியமாய் சுவிசேஷத்தை அறிவித்தார். நீங்களே அவரை கொலை செய்தீர்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் பிரதிநிதியாக பேதுரு மாறினதாக நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம், தேவனுடைய பந்தியில நாம் பெறுகிறோம், தேவனுடைய காரியங்களை செய்கிறோம் என்று சொல்லி அதோடு அந்த அளவில் நின்று போகாதபடிக்கு நான் உயிர்த்தெழுந்து அவருடைய காரியத்தை நான் செய்ய எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி முழு இதயத்தோடு கேட்போம் என்றால் ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிற தெய்வமாக இருக்கிறார்.